நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Unagi sangolo, amaya wingelo, bibia ongoya yangela wangelo. Unagi sangolo, amaya wingelo, bibia ongoya yangela wawa. காம்படிஷன் இல்லைன்னு பாட்டுலயே ஒரு திமிரு, அந்த பாட்டு எடுக்கிற லிரிக்ஸ்லயே ஒரு திமிரு. எப்படி எப்படி பயங்கரமா ஆடுறீங்களே மூணு பேரும். அப்படியா? ஆமா. ஓகே. என்ன என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க சிவானி? எனக்கு ஏதோ பூஜா சொல்ல விருப்பப்படுறாங்க. ஆக்சுவலா காம்படிட்டிவ் ரவுண்ட்லயும் இவ்வளோ கஷ்டப்படல. ஸோ தேவுக்கு ஏதோ அதிர்ச்சி வந்துருச்சு, சொல்லுங்க. இல்ல ஒரு பேச்சுக்கு தானே சொல்ல சொன்னாங்க, அதுக்குள்ள இப்படியா? சொல்லுங்க. இப்ப తెలుగు తమిళ మాట్లాడుతాడు. థ్యాంక్ యూ అండి, చాలా థ్యాంక్స్ మీకు. வெதராய்டோ டென்ஷன் ஆகாதே. ஓகேவா? சொல்லுங்க. என்ன இன்னைக்கு எப்படி ஆடி இருக்கீங்க? முதல்ல வந்து இங்க வந்திருக்கீங்க, யாருக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க? இந்த 4 ஃபைனலிஸ்ட்ல 4 பேருக்குமே சப்போர்ட் பண்றதுக்காக வந்துட்டோம். ஓகே, என்ன விஷயம் சொல்ல போறீங்க? எல்லாருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். ஃபைனல்ஸ் கண்டிப்பா நாங்க அங்க உட்காந்து பார்க்க போறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து இருங்க 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 வரேன் அக்காமா. அவசியம் கல்யாணத்துக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றேம்மா. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து டிடி உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இல்லைல்ல சிவானி இது வரைக்கும் இருப்பா அப்படின்னு? ஏன்னா ஒரு காலோட வந்திருக்கேன். ஒரு கால் ஒன்று அப்படி நினைச்சதே கிடையாது. உங்களுக்கு ஒரு கால் இருந்தா ஏன்னா ஜோடிக்கு வந்து நான் ஒரு காலோட வந்து 2 காலோட போயிட்டு இருக்கேன் இப்போ. அது ஜாலியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. அண்ட் வேற ஒன்றும் இல்லை, முடிஞ்சா நீங்க நினைச்சா அடுத்த ஜோடிக்கு மீட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஓகே, நான் எனக்கே அந்த வாய்ப்பு கிடையாது போல இருக்கே நான் பண்ற வேலைக்கு. அப்படியே ரெக்கமெண்டேஷன் அப்ரண்டிஸ் வேற பிரயோஜனமே இல்ல. தேங்க்ஸ். பிரயோஜனமே கிடையாது. டெஃபினட்டா நீங்க வந்து ஒரு நல்ல தெலுங்கு கோச்சிங் சென்டர் ஆரம்பிக்கலாம். நீங்க சொல்லுங்க. பூஜா பேசுமா? பூஜா ஏதாவது பேச விருப்பப்படுறீங்களா? நுரையீரல் பஞ்சு போன்ற மென்மையானது. தேங்க்ஸ் கருப்பு கமலஹாசன். ஸோ
அவர் அப்பவே அந்த நாட்டை விட்டு போறேன்னு சொன்னப்பவே விட்டு இருந்திருக்கலாம் போல இருக்கே அவரை. இதெல்லாம் கேட்க வச்சுட்டு இருக்கோம். சொல்லுங்க, பேசுங்க பேசுங்க. சந்தோஷமா இருக்கு மறுபடியும் இந்த ஸ்டேஜ்ல டான்ஸ் பண்றதுக்கு. அதுவும் எந்த டென்ஷன் இல்லாம, மார்க்ஸ் இல்லாம, கமெண்ட்ஸ் இல்லாம ஜாலியா செலிப்ரேஷன் ரவுண்டுக்கு வந்து ஆடுறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஃபைனலிஸ்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் 4 பேருமே they are going to put in all the effort, அது தெரியுது. பட் I would want கருப்பு கமலஹாசன் அண்ட் கருப்பு ஸ்ரீதேவி to win the title. All the very best. எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். ஆல்ரைட், thank you so much. நீங்க சொல்லுங்க தேவ். நான் தான் முகேஷ் பேசுறேன். நீங்களே பேசுறீங்களா அப்போ? ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு. ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமா எப்படி இருக்குன்னா வந்து ஒரு நான் காம்படிட்டிவ் ரவுண்டு ஃப்ரீயாக என்ன வேணா ஆடிக்கலாம். இதுதான் இத்தனை நாளும் ஆடிட்டு வந்தோம். பட் இன்னைக்கு ஒரு காம்படிஷனில் ஒரு டென்ஷன் ஃப்ரீயாக ஆடிட்டு இருந்தோம், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இன்னும் ஒரு லாஸ்ட் ஃபைனல்ஸ் ரவுண்ட் இருக்குது. அதில் கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை விட தாண்டி என்னென்னா இங்கே இருக்க 4 ஃபைனலிஸ்ட்டையும் வந்து கடைசி எண்டு வரையும் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ண எல்லா ரவுண்டுக்கும் அங்கே உட்காந்துட்டு இருப்போம், சேர் அப் பண்ணுவோம். எனக்கு கேட்க போனீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு அன்வர் நல்ல ஃப்ரெண்டு. இங்கே ஃபைனலிஸ்ட்டில் பார்க்க போனீங்கன்னா மணி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக தெரியும். ஸோ மை ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வில் பி டு மணி அண்ட் தேவி பிரியா சார். தப்பான்னு சரிங்க, எல்லாருக்கும் சப்போர்ட் இருக்கும். பட் ஃபஸ்ட்டு எனக்கு சப்போர்ட் வந்து மணி தேவி பிரியா. பிகாஸ் மணி வந்து ஐ ஹவ் சீன் ஹிம் லைக் ஃப்ரம் ஸ்க்ராச். இந்த டைட்டில் அவர் வின் பண்ணார்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். தேங்க்யூ ஃபார் ஆல். Thank you. ஆக்சுவலி மேடம் இந்த லாஸ்ட் லிரிக் இருந்தது, நான் ஐ டெடிகேட்டட் டு யூ. எஸ், இட் வாஸ் ஃபார் ராதா மேம். அது நான் என்ன பண்ணுவேன், உங்களை வச்சு அவங்க டிசைட் பண்ண, அதனால நான் தனியாக டிசைட் பண்ணிட்டேன். அந்த லிரிக் வந்து தட் வாஸ் ஃபார் ராதா மேம். சொல்லுங்க ராதா மேம். இன்னைக்கு டான்ஸ் பண்ணும்போது அமிதாப் பச்சன் ஸ்டைல தோணுச்சு எனக்கு. அது நான் இருந்தேன்ல மேம். அப்ப ஒரு டான்ஸ் ஆடலைன்றீங்களா மேடம்? ஏய், டான்ஸ் ஆடலைன்றீங்களா? இல்ல ரொம்ப கூலா, டென்ஷன் கிடையாது, மார்க் கிடையாது. நிஜமா சொன்னா தேவ், இன்னொரு காம்படிஷன் அப்படின்னு நீங்க ஏதாவது ரியாலிட்டி ஷோ இல்லை இதெல்லாம் போனா தயவு செஞ்சு இந்த மைண்டோட ஸ்டேஜில் போங்க, யூ வில் வின். ரொம்ப கூலா உங்களை அந்த சின்ன ரொம்ப இதெல்லாம் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஒரு லெஃப்டி அந்த அமிதாப் பச்சன் ஸ்டைல் மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சது. ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்டார். அதனால தெரியுது உங்க பாடி லாங்குவேஜ்ல இருந்து புரிஞ்சது. ஏன்னா எப்பவுமே நம்ம சொந்தமா டான்ஸ் ஆடணும், டென்ஷன் ஃப்ரீயா ஆடணும், யாரு பிடிக்குமோ. லெஃப்ட் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தது மேடம். கொஞ்சம் ஜாஸ்தி சாஞ்சிடுச்சா, கிளாமர் ஜாஸ்தி. அதே மாதிரி சிவானி இன்னைக்கு இங்க இருந்து போகும்போதே பார்த்தேப்பா, ரொம்ப சந்தோஷமா எனக்கு டான்ஸ் ஆடுறது ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு எனக்கு டென்ஷன் கிடையாது. அப்பா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஜோடி கிடைச்சது. என்ன பக்கத்துல ஒரு பொண்ணு அடிக்கிற இழுத்துட்டு இருந்தா கூட பரவாயில்ல, நம்ம போய் ஆடுறோம், ஜாலியா அந்த ஜாலி மூடு இருந்தது. ஸோ 3 பேரையும் சரி அவங்க ரொம்ப நான் சொன்னேன் இல்லை இன்னொரு விஷயம் நான் இங்க என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, எங்ககிட்ட மார்க் வேண்டான்னு சொன்னது இப்போ எங்களுக்கு டென்ஷனா இருக்கு. எங்களுக்கு மார்க் கொடுக்கணும் போல இருக்கு. அப்ப கொடுங்க பரவாயில்ல. அதனால கொடுத்தா இனிமே இன்னைக்கு எல்லாருக்குமே 10 மார்க் தான் கொடுப்பேன். ரொம்ப நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அந்த ஃபைனலுக்கு முன்னாடி எங்களுக்கும் ஒரு ரிஜுவினேஷன் தேவைப்படுது. நம்ம எல்லாமே இவ்வளோ நாளாக இருந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா, இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு எல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் அப்படியே கூல் பண்ணி உங்கள் பெர்ஃபார்மன்ஸில் தான் இனிமேல் எங்களுக்கு ஒரு புது எனர்ஜி கிடைக்கணும். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு சி யூ கைஸ். தேங்க்யூ மேம். இவ்வளோ நாள் தேவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதோட இன்றைக்கி தான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆடினீங்க. நிஜமாவே நான் நினச்சிட்டேன் இன்னைக்கு சப்போஸ் மார்க்ஸ் கொடுக்கணும்னா நிறைய மார்க்ஸ் உங்களுக்கு தான் கிடச்சிருக்கும். ஆனால் மேடம் சொல்லாதீங்க, பார்ட்னர் மோனிகா கோச்சிப்பாங்க அப்புறம். இல்லை இப்போ இந்த பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது அப்படி நான் சொல்கிறேன்னா, ஏன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணி நீங்கள் இன்றைக்கி தான் ஆக்சுவலி என்ஜாய் பண்ணி ஆடினீங்க. மற்ற நாளோட ஃபேஸில் ஒரு டென்ஷன் இருக்கும், அடுத்தது மூவ்மெண்ட் பண்ணணும், கரெக்டாக அது மிஸ் பண்ணாமல் பண்ணணும், கரெக்டாக எல்லா பாயிண்ட்ஸும் மைண்டில் வச்சுட்டு ஆடணும்னு அந்த ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் இன்றைக்கி எதுவுமே இல்லை. ஏன்னா ரொம்ப ஒரு என்ஜாய் பண்ணி இந்த டான்ஸை நான் என்ஜாய் பண்ணி ஆடுறேன். ஒரு ஜாலியான பிகினிங்காக இருந்தது. அண்ட் அந்த சாங் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆடுறதுனால அது தெரிஞ்சுது ஃபேஸில். அண்ட் ப்ளஸ் 2 பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் பார்ட்னர்ஸாக இருந்தாங்க. ஸோ நிஜமாவே நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. எனிவே இட் வாஸ் அ கிரேட் பிகினிங். மார்க்ஸ் போடலைன்னு ஒரு இது குறை தான் இன்னைக்கு. பட் நாங்களும் என்ஜாய் பண்ணுறோம். ஏன்னா மார்க்ஸ் போட வேண்டிய டென்ஷன் இல்லாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.